ஹாய்ங்க, நான் காரல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளும் ஜியோவும் இணைஞ்சு தயாரிச்சிருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்னும் வந்து மார்க்கெட்டுக்கு வரல. ஸோ தீபாவளி அன்னைக்கு வரப்போதான் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் செப்டம்பர் 10ஆம் தேதி தான் வந்து சொல்லியிருந்தாங்க, அலௌன்ஸ் பண்ணுறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஏதோ ப்ராப்ளம்னால வந்து தள்ளி போயிடுச்சு. தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக அலௌன்ஸ் பண்ணுறதா, ரிலீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றியும் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோங்கிறது நம்ம எல்லோரோட லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒன்றா ஆயிடுச்சு ஜியோங்கிறது. ஸோ வந்து இன்டர்நெட்டை வந்து அளவுக்கு அதிகமாக கொடுத்து ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து ஜியோ. ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து அந்த இன்டர்நெட்டாலே நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜியோவும் கூகுள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். சரி, கூகுள் இல்லாமல் எந்த ஃபோனுமே இல்லை, எந்த ஒரு மெயின் ப்ராசஸே நடக்காது நம்ம ஃபோனில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கூகுளும் ஜியோவும் இணைஞ்சு நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபோனை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து Android 11 கோஎடிஷன் ப்ராசஸில் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ரியல் சிங்கிள் கேமரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HD+ டிஸ்பிளேவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் கம்பெனியோட ஆனுவல் மீட்டிங்கில் வந்து அந்த கம்பெனியோட தலைவரான முகேஷ் அம்பானி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் வேர்ல்டுலேயும் வந்து விலை கம்மியாக ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனை வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. தீபாவளி அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து அஃபிஷியலாக அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் வந்தவர்கள் நம்மளும் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் முழுக்க இது வந்து கூகுள் தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா LS5701S அப்படின்றது அந்த ஃபோனோட மாடல். ஸோ இந்த மாடல் நேம்லேயே வந்து ஃபோன் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து Android 11 கோஎடிஷன் ப்ராசஸில் இது வந்து முழுக்க இயங்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே பிக்சல் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 720x1440 தான் இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ், அந்த பிக்சல் சேர்ந்தது. ஸோ அப்புறம் வந்து Qualcomm QM215 SoC இந்த ப்ராசஸெல்லாம் தான் இயக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Qualcomm Adreno 308 CPU உடனான 64 byte குவாட் கோர் ப்ராசஸ், மொபைல் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மலிவான வெளியில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 20,000 இருக்கிற ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்குற இன்னும் நிறைய சிறப்பு அம்சங்கள் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத்தில் வந்து V4.2 கொடுத்துருக்காங்க, GPS கொடுத்துருக்காங்க, 1080p வரையும் வந்து நம்ம வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ரெக்கார்டும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் LPDDR3 ரேம் மற்றும் அந்த CMMC 4.5 அந்த ஸ்டோரேஜுடன் கூடிய உள்ளமைக்கப்பட்ட Qualcomm Snapdragon X5 LTDயும் வந்து இந்த ஃபோனில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மெயினாக வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டால், ஃபோன் வாங்கினா மெயினாக நம்ம பார்க்குறது வந்து கேமரா தான் பார்ப்போம். ஸோ அந்த கேமரா இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடில் வந்து 13 மெகாபிக்சலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து 8 மெகாபிக்சலில் வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேயே வந்து இப்போது லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிற ஐஃபோன் ஃபோன்ஸ் 12 Pro Max இந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் தான் இருக்கும். ஸோ வந்து ஐஃபோன் நினச்சா 108 500 அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். ஸோ அப்படிலாம் சொல்ல. ஸோ வந்து என்னென்னா மெயினாக வந்து ஒரு ஃபோனு எடுத்துக்கிட்டால் வந்து ஒரு 20 பிக்சல் இருந்துச்சுன்னா வந்து அதோட உண்மையான பிக்சல் வந்து 8 to 10 தான் இருக்கும். அதை வந்து பிரித்து வச்சுருப்பாங்க, பிக்சலாக பிரிக்கிறதுனால தான் வந்து அது வந்து அதிகமாக தெரியுது. ஸோ அதே குவாலிட்டி தான் இருக்கும், அதனால் வேறு இது மாறுபட போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கேமரா வந்து அந்த குவாலிட்டி, அந்த ஃபோட்டோட அந்த ஸ்டாண்டர்டான அந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஐஃபோன் மாதிரி தான், ஐஃபோனில் வந்து இன்ன வரைக்கும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவும் வீடியோ குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் நல்லா வீடியோவும் ஃபோட்டோவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டியாக்கோ அவங்களோட வந்து ஏற்கனவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. இது வந்து ஒரு சில குறைந்த ரேம் உபபாகங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கூகுள் கேமராவில் வந்து ஒரு புது எடிஷன் ஸ்னாப்சாட் ஒருங்கிணைக்கப்பட்டு ஏற்கனவே இது நிறுவப்பட்டிருக்கலாம் கூட அப்படி சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் எல்லாருமே பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எக்ஸைட்டாக இருப்பீங்க இந்த ஃபோனோட ரேட் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த ஃபோனை வாங்குறதுக்கும். ஸோ வந்து இந்த ஃபோனோட ரேட் வந்து அமெரிக்கன் டாலரில் வந்து $50 இருக்குது இந்த ஃபோனோட ரேட் வந்து. ஸோ அதை வந்து கூகுளும் ஜியோவும் வந்து சேர்ந்து அந்த $50 வந்து முடிவு பண்ணியிருக்கிறதா வந்து
அந்த ஸ்மார்ட் ஃபோனை தயாரிக்கிற அந்த சேல் அதிகாரி ரஹ்மான் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு, $50 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இது வந்து நம்ம இந்திய மதிப்புக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 4000 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வந்து இந்த ஃபோன் வந்து தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டுக்கு வருது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த என்ன சொல்கிறது, ஒரு கம்மியான ரேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோன் வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியல. முடிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.